திரு சுவாமிநாதன், இடதுகள் ஆதரவை எப்படி பெற முடிந்தது தாவேக்காவால்? கடைசி நேரத்தில் அந்த ஆதரவை தரலாம் என்ற முடிவுக்கு இடதுசாரிகள் எந்த புள்ளியில் நகர்ந்தார்கள்? இடதுசாரிகளை பொறுத்தவரை விஜய் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார். முதல்ல தேர்தலை அவர் சந்திக்கிற பொழுதே அவர் பாஜக அணியில் இல்லை. இன்னொன்று, தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. விஜய் தேர்தலுக்கு பின்பு ஒருவேளை பாஜக பக்கம் நகர்ந்து விடுவார் அப்படிங்கக்கூடிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆளுநர் 2 முறை சந்தித்த போதும் கூட அவருக்கு பாசிட்டிவான எந்த விஷயங்களையும் சொல்லல. அந்த சூழல்ல கூட அவர் பாஜக பக்கமோ அல்லது அதிமுக பக்கமோ ஆதரவை திரட்டல. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய இலக்கு என்பது ஒரு மதசார்பற்ற புள்ளி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் இருந்து கொண்டிருந்தது. அதனாலதான் அவர் தொடர்ச்சியாக இடதுசாரிகளையும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தானாகவே வந்துவிட்டனர். முதலே கூட தொடக்க புள்ளியிலே வந்து விட்டார்கள். அப்ப இடதுசாரிகளுக்கு ஒரு நிலையான அரசு அமையணும், பாஜக இல்லாத ஒரு அரசு அமையணும், பாஜக அங்கம் வைக்காத ஒரு அரசாகவும் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய புள்ளிகள்ல இடதுசாரிகளும் ரொம்ப தெளிவாக களமாடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த உறுதியான நிலைப்பாடு என்று நான் பார்ப்பது பாஜகவின் மீதான அவருடைய உறுதியான நிலைப்பாடு. பாஜக வேண்டாம், அந்த அணிக்கிட்ட ஆதரவுக்கு போலையே சார். என்டிஏ அலையன்ஸ் அவர் திரும்பி கூட பார்க்கலையே. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு மட்டுமே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவர் ஒருவேளை கேட்டிருந்தால் தாராளமாக கிடைத்திருக்கும். அவர் கேட்கவே இல்லை, ஆனால் அவர்கள் ஆதரவு இல்லை என்றும் சொன்னார்கள். ஆனா அந்த புள்ளியில விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு மதசார்பற்ற அணியை நிறுவனதான் குறியாக இருந்தார். தேர்தல் நேரத்தில் கருத்து கிட்டத்தட்ட பாஜக கொள்கை என்டிஏ கூட்டணி கிட்ட ஆதரவை கேட்கவே இல்லை திரு விஜய் அப்படின்ற கருத்து மீண்டும் மீண்டும் பேசப்படுது. ஆனா திரு செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சி நடந்தது. அதனால அவங்க புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனங்கள் ரொம்ப வெளிப்படையாக முன்வைக்கப்பட்டதானே. அப்படி ஒரு முயற்சி நடந்ததாகவும் அதை திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையா ஆட்சேபம் தெரிவித்ததாகவும் அதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளிப்படையான செய்தி தானே. இல்ல, அவருடைய நேரடியாக ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சிகளுடைய அணுகுமுறையில நீங்க ஒரு பெரும்பான்மை இல்லை என்கிற நேரத்தில் பலவிதமான விஷயங்கள்ல முன்னெடுப்புகள் செய்யப்படுவது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் முன்னெடுக்கப்படக்கூடியது. பட் விஜய் அவர்களுடைய விருப்ப சாய்ஸா இருந்தது, விருப்ப பட்டியலில் இருந்தது திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தான். கிட்டத்தட்ட அவர் ஒரு மதசார்பற்ற சக்தியாகத்தான் தன்னை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்தார். நீங்க அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு கட்சி பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தலைமையிடம் கிட்டத்தட்ட ஒரு உறுதியை கொடுக்கலாம். நான் அங்கிருந்து அழைத்து விட்டு வந்துடுவேன், இங்கிருந்து அழைத்து வந்துடுவேன் சொல்லலாம். பட் இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக விஜய் அவர்கள் காங்கிரஸ் முதல்ல அழைச்சிட்டாரு சார். காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில அதிமுக வர்றதுக்கு முதல்ல பாஜக சம்மதிக்குமா? அந்த புள்ளியே முக்கியமானது இல்ல. காங்கிரஸ் முதல்ல வர்றாங்க, 5 இடங்களை பகிர்றாங்க. அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியின் முகமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதல்ல வந்துருச்சு. சோ அப்ப இடதுசாரிகள் நகர்தலுக்கு பின்னாலையும் அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. அவர் பாஜக எதிர்ப்புல தீவிரமாக இருக்கிறார். பாஜக இல்லாத ஒரு அணி. நீங்க இன்னும் பாருங்க, ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கலன்னா இந்த அணி கூட அமையலாங்க. பாஜக ஒதுக்கினாங்களே ஆட்டத்துல, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, நாங்க யாருக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்னு பாஜக ஒதுக்குறாங்க. அது எந்த வகையான ஒதுங்கல் என்பது 2வது விஷயம். அதிமுக இணைப்புக்கா, கூட்டணிக்கா, அல்லது கிட்டத்தட்ட தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கா என்பதெல்லாம் விவாதத்துக்குரியது. பட் பாஜகவே ஒதுங்கி நின்றாங்க. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான் இலக்காக இருந்தா ஆளுநர் அவர்கள் இவ்வளவு முறை திருப்பி அனுப்புகிற பொழுது மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முதல்ல மக்களுக்கு கூட பின்பாடு தான் தெரிவித்தார். அதுக்கு முன்பு மோடி அவர்களுக்கு தெரிவித்தார். அந்த நன்றியிலே ஒரு நல்லிணக்கத்தோடு இந்த அரசு இயங்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் குறிப்பிட்டிருந்தார். அப்போ ஒருவேளை அவர் அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் சரண்டர் என்றால் எளிதிலேயே கிடைத்திருக்கும். பட் அவர் அந்த காத்திருந்தார்ல, தொடர்ச்சியாக ஒரு மதசார்பற்ற அணியை தான் நிறுவ வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார். அந்த காய் இப்பொழுது கணித்திருக்கிறது. அதனாலதான் இடதுசாரி காங்கிரஸுக்கு ஒரு தேவை இருக்கு. தேர்தலுக்கு முன்பே கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க, அது நடக்கல. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அவங்க உருவாக்கி கொண்டார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தேவை அப்படின்ற புள்ளியில காங்கிரஸ் கட்சி நகர்ந்தது. ஆனா இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள், அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத கேட்கல. அவங்க அதை ருசிக்க போவதும் இல்லை, விரும்ப போவதும் இல்லை. ஆனா அவர்கள் திமுக கூட்டணியில் விட்டு நகர்கிறார்கள், திமுக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. நகர்வை எப்படி சாப்பிடுத்தாங்க? தாவேக்காவுக்கு இடதுசாரிகள் தேவை, இடதுசாரிகளுக்கு தாவேக்கா தேவையில்லையே, ஆனா நகர்றாங்களே, எப்படி அது? இல்ல, அதுதான் சார். கிட்டத்தட்ட மதசார்பற்ற சக்தியாக தொடர்ந்து தன்னை நிலைப்படுத்துகிறார் விஜய். அது ஒரு 2வது, ஒருவேளை இந்த அரசு அமையாவிட்டால், ஒரு பெரும்பான்மை காட்ட முடியாவிட்டால், ஒருவேளை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அந்த ஆட்சிகள் வந்துவிட்டால்
அவங்க மத்திய அரசு நினைக்கிற திட்டங்களை எல்லாம் இங்க கொடுத்துருவாங்களே, அது இதை விட அபாயகரமானது இல்ல. நீங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல்வராக பொறுப்புக்கு வராவிட்டால் தமிழ்நாடு அதற்கு பின்பு என்ன நிலைமை ஆகும், யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும், அதை இடதுசாரிகள் நினைத்து பாக்குறாங்கல்ல. நீங்க ஏற்கனவே பிஎம்சிக்கு ஒரு சுற்றறிக்கையே வந்துருச்சு, இன்னும் புதிய முதல்வர் பொறுப்பேற்புக்கு முன்பே ஒரு சுற்றறிக்கை வருது. இப்ப நீங்க இடதுசாரிகள் தயவோடு ஆட்சி செய்யறதால குறைந்தபட்ச தொழிலாளர் நலன் சார்ந்த உரிமைகள்ல அல்லது பாஜக மத்தியில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல தமிழர் நலன் சார்ந்த உரிமைகள்ல அவர்கள் ஒரு கிடுக்குப்பிடி போற ஒரு இடம் இருக்கு. நீங்க கடந்த காலங்களில் அவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. சாம்சங் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டதா? துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை உடனடியாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் எடுத்த கோரிக்கை உடனே தீர்த்து வைக்கப்பட்டதா? அல்லது வேங்கை வயல் பிரச்சனையில உடனடியாக தண்டிக்கப்பட்டார்களா? அல்லது காங்கிரஸ் தான் சொல்றேன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் நெல்லை மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டால் அதனுடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்களா? இதெல்லாம் கூட்டணிக்குள்ளதானே இருந்தாங்க. அப்ப இங்க இவர்கள் தயவில்லாம ஆட்சியை நடத்த முடியாதுன்னு ஒரு சூழல் வரும். அப்ப அவர்களுக்கு குறைந்தபட்ச லாபம் என்பது தங்கள் சார்ந்த அந்த பிரச்சனைகளை ஒரு உடனடியாக வலியுறுத்த முடியும். நாங்க இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாதுங்கிற இடம் நோக்கி நகர முடியும்ல. மக்கள் நலன் சார்ந்து யோசித்தால் இவர்களுடைய நிலைப்பாடு சரி. அந்த அடிப்படையில் யோசிச்சிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க சார், திமுக தலைமையை போய் சந்திச்சிருக்காங்க. நேற்றெல்லாம் சந்திக்கிறாங்க, சொல்றாங்க, நிலைமையை விளக்குறாங்க. ஒருவேளை பாஜக வேறு ஏதாவது ஆட்டங்களை ஆடிவிடக் கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையும் இதற்குள்ள இருக்கு. இது விஜயனுடைய வெற்றி என்று பார்ப்பதை விட மதசார்பற்ற கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி. அந்த அடிப்படையில் தான் திரு பே சண்முகம் ஊடகங்கள்ட்ட பேசும்போது இனியாவது விஜய் மதச்சார்பற்ற கொள்கைகளை உறக்க பேசணும், இனியாவது பாஜகவை எதிர்த்து பேசணும்னு சொல்றார். இதுவரைக்கும் அவர் மதச்சார்பற்ற கொள்கைகளை அழுத்தமா பதிவு பண்ணல, இதுவரைக்கும் பாஜகவுக்கு எதிராக அழுத்தமா பதிவு பண்ணல அப்படின்றதான திரு பே சண்முகத்தின் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இனிமே பேசுங்கன்னு சொல்றதன் மூலமா. ஆமா சார், இதுல ஒரே ஒரு சின்ன இடம் இருக்கு சார். கிட்டத்தட்ட இவர்கள் நிர்வாகத்துல இல்ல, இடதுசாரிகள் கடுமையாக எதிர்க்கலாம். 2004 முதல் 2014 வரை அவர்கள் மத்திய அரசுல காங்கிரஸ் அமைச்சரவையில இடம்பெறாமலே வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இடதுசாரிகள் கடுமையான விமர்சனங்களை செஞ்சாங்க, போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. திமுக கடுமையாக போராடி இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம், மத்திய அரசுல இருந்து நிதி வரவில்லை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அது ஒரு வகையில பொலிட்டிக்கலாவும் லாபமாகவும் அமைந்தது. இங்க விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்னா, கொள்கை எதிரி பாஜக. ஆளுநர் அவர்களை முட்டுக்கட்டை போட்டார், அதை காங்கிரஸ் பேசுது, அதை அனுமதிக்கிறார்ல. எங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆதரவு கடிதம் வந்திருக்கீங்க, நீங்க இதை பேசாதீங்க, இதை சொல்லாதீங்கன்னு தடுக்கல. எந்த கட்சியும் அவர்கள் தடை போடல என்று சொல்வதை விட நான் அதுக்கு முக்கியமான இடம் வந்துறேன். அவர்களுக்கு தான் அது கூடுதல் நெருக்கடியாக மாறிச்சு. காங்கிரஸ் வருகிற ஆளுநர் மனசு புண்படாம பாத்துட்டா, மத்திய அரசு கோபப்படாம பாத்துட்டா, மத்திய அரசுடைய எல்லா விதமான அனுமதியும் கிடைச்சிருமா? கடந்த காலத்துல அதிமுக கூட்டணியில் இருந்த போது சட்டமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் நிதி அமைச்சராக பேசலையா? நிதி வரவே இல்லை, பேரிடர் நிதி வரவே இல்லை, நிதி சிக்கல்ல தமிழ்நாடு சிக்கி இருக்குன்னு உரத்த குரல்ல பேசலையா? இல்ல சொன்னாரு சார். அதான் சார், இவர் இப்பொழுதுதான் புதிய முதல்வராக வருகிறார். அதனால இவர்களுடைய அணுகுமுறையை இப்படி வைத்து பார்க்கிறார்கள். ஒருவேளை நம்ம எதிர் அரசியல் செய்யாம அவர்கிட்ட ஒரு மென்மையான அரசியல் செய்தால் நிதி தருகிறதா என்று பார்க்கிறார்கள். ஒருவேளை கிடைக்கலைன்னா அதுக்கு பின்பு பேசுவார்கள். ஆனா பேசாவிட்டால் அது தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து தான். மென்மையான போக்க பாஜகவோடு இவர் இணக்கமான போக்க கடைபிடிச்சாருன்னா இடதுசாரிகளும் அவங்களுடைய அணுகுமுறையை வேறு விதமாக தானே கடைபிடிப்பார்கள். ஆமா சார், மென்மையான போக்குன்னு சொல்றது அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களின் மீது அல்ல, அந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறது. முதல்ல எடுத்த உடனே அவர் எதிர்ப்பு மனநிலைக்கு போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் விஜய். ஓகே.